சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். கடவுள் எந்த குழியிலும் விழுந்து கிடக்கவில்லை. நீங்களும் நானும் ஏதோ மருத்துவமனை கட்டியும் அதுபோன்ற நற்பணிகள் செய்தும் அவரை கைதூக்கிவிட வேண்டியதில்லை. நாம் செயல்புரிய அவர் நம்மை அனுமதித்திருக்கிறார். இந்த மாபெரும் பயிற்சி கூடத்தில் உங்கள் ஆற்றலை பயன்படுத்தி பயிற்சி பெற அவர் உங்களை அனுமதிக்கிறார். இந்த பயிற்சி அவருக்கு உதவி செய்வதற்காக அல்ல, உங்கள் நன்மைக்காகவே. உங்கள் உதவி இல்லாததால் ஓர் எறும்பு கூட இறக்க நேரும் என்று எண்ணுகிறீர்களா? இதைவிட கொடிய தெய்வ நிந்தை வேறொன்றும் இல்லை. உலகம் இயங்கிய வண்ணமே இருக்கிறது. நீங்கள் பெருங்கடலில் ஒரு சிறு துளி மட்டுமே. அவரின்றி ஓர் இலை அசைவதில்லை, காற்று வீசுவதில்லை. அவருக்கு உதவுவதற்காக அல்லாமல் அவருக்காக உழைக்கும் பேறு பெற்ற நாம் புண்ணியசாலிகள். உதவி என்ற சொல்லை உங்கள் மனதிலிருந்து விலக்கிவிடுங்கள். உங்களால் உதவி செய்ய முடியாது. உதவுவதாக சொல்வது தெய்வ நிந்தனை. நீங்கள் இருப்பதே அவரது விருப்பத்தால்தான். நீங்களா அவருக்கு உதவி செய்கிறீர்கள்? நீங்கள் அவரை வழிபடுகிறீர்கள். நாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும்போது அந்த நாயை இறைவனாக எண்ணி வழிபடுகிறீர்கள். அவர் அந்த நாயில் இருக்கிறார். அவரே நாயாகவும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றினுள்ளும் இருக்கிறார். அவரை வழிபட நாம் அனுமதிக்கப்பட்டுள்ளோம். பிரபஞ்சம் முழுவதையும் இந்த பயபக்தியுடன் அணுகுங்கள். அப்போது முற்றிலும் பற்றற்ற நிலை உங்களுக்கு வந்துவிடும். இதுவே உங்கள் கடமையாக வேண்டும். இதுவே செயல்புரியும் சரியான நிலை. கர்மயோகம் அறிவுறுத்தும் இரகசியமும் இதுவே. தூல மற்றும் சூட்சும பொருட்களிலிருந்து ஆன்மாவை பிரிப்பதே லட்சியம். இது நிறைவேறிவிட்டால் தான் என்றும் தனியாகவே இருந்ததையும் தன்னை மகிழ்விக்க வேறு யாரும் தேவையில்லை என்பதையும் ஆன்மா உணர்ந்து கொள்ளும். நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்கு வேறு யாரையாவது எதிர்பார்க்கும் வரை நாம் அடிமைகளே. தான் சுதந்திரமானது என்பதையும் தன்னை பூரணமாக்க வேறு எதுவும் தேவையில்லை என்பதையும் இயற்கையின் உதவி தனக்கு அவசியமில்லை என்பதையும் என்று புருஷன் அறிகிறானோ அன்றே முக்தி அல்லது கைவல்யம் பெற்றுவிடுகிறது. மனிதர்கள் பணத்தை தேடி அதன் பின்னால் ஓடுகிறார்கள். அதற்காக சக மனிதர்களை வஞ்சிப்பதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. இவர்கள் மட்டும் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ளட்டும். சில ஆண்டுகளில் அவர்கள் விரும்பினால் பெரும் செல்வத்தை சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்களது ஒழுக்கம் பெரிதும் முன்னேறிவிடும். அந்த நிலையில் அவர்கள் தங்கள் சங்கல்பத்தால் உலகையே அடக்கியாள இயலும். ஆனால் அதை செய்யாமல் நாம் முட்டாள்களாக இருக்கிறோம்.